ராசாத்தி உன்ன காணாத நெஞ்சு காத்தாடி போலாடுது, பொழுதாகி போச்சு விளக்கேத்தியாச்சு பொன்மானே உன்ன தேடுது. இப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய திகார் ஜெயிலு விஜய பார்த்து ரொமான்டிக்கலா பாட்டு பாடிட்டு இருக்கு. எப்போ விஜய் சார் நீங்க திகார் ஜெயிலுக்கு வருவீங்க, ஐ எம் வெயிட்டிங் விஜய் சார் உங்களுக்காக அப்படின்னு திகார் ஜெயில் வெயிட் பண்ணிட்டு இருக்கு விஜய் சாருக்கு. உங்களுக்கே நல்லா தெரியும், இன்னைக்கு வந்து விஜய கூட்டின்னு போயிட்டு 2வது நாளாக சிபிஐ விசாரணை நடந்துட்டு இருக்கு. இந்த சிபிஐ விசாரணையில பாத்தீங்கன்னா ராபிட் ஃபயர் ரவுண்டுன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அதாவது ராபிட் ஃபயர் கொஸ்டின்ஸா விஜயை எதிர்த்து கேள்விகள் வந்து தர 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 தரன்னு வந்துட்டே இருந்திருக்கு. விஜய்க்கு வந்து எப்படிடா இதை சமாளிக்கிறதுன்னு தெரியாம தட்டி தடுமாறி சமாளிச்சாருன்னே சொல்லலாம். எஸ், உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா போன வாரமே வந்து விஜய் சிபிஐ ஹேண்டில் பண்ணாரு. அப்பயும் வந்து நிறைய கேள்விகளை பத்தி நம்ம எல்லாருமே டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இன்னைக்கு வந்து இன்னும் கொஞ்சம் டீடைல்டா உள்ள போயிட்டு கேள்விகளை வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம விஜய் ஒரு சஸ்பெக்ட் அப்படின்ற ரேஞ்சுக்கு வந்து சிபிஐ வந்து ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சிருக்காங்கன்னே சொல்லலாம். அதாவது சார்ஜ் ஷீட்ல விஜயோட பெயரும் சேர்க்கப்படும், அவரும் ஒரு குற்றவாளியாக பெயர் சேர்க்கப்படும் சார்ஜ் ஷீட்ல அப்படின்னு தான் எல்லாருமே சொல்றாங்க. பிகாஸ் இன்னைக்கு கேள்வி கேட்ட விதங்கள் அப்படி, அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாமல் விஜய் திணறியது அப்படி, சிபிஐயே வந்து ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்திருக்காங்க. எஸ், இந்த மனிதனாலையும் பிரச்சனை ஏற்பட்டு இருக்க வாய்ப்பு இருக்கு. இந்த விபத்து நடந்ததற்கு ஒரு முக்கிய காரணமாக இந்த மனிதன் இருந்திருப்பார். ஆக்சுவலா வந்து இப்பதான் நம்ம எல்லாருமே போடணும், என்ன போடணும்னு பாத்தீங்கன்னா நீதி வென்றது. உண்மையிலேயே வந்து பாத்தீங்கன்னா சார்ஜ் ஷீட்ல விஜய சேர்த்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீதி பாதி தான் வென்றது. இது கோர்ட்டுக்கு போய் ட்ரையல் முடிஞ்சு எஸ் விஜய் குற்றவாளி நிரூபிச்சு நீதிமன்றம் ஒரு தண்டனை கொடுக்கும் பாத்தீங்களா, அப்போதான் நீதி முழுமையாக வென்றது அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியும். ஏன்னா வந்து அவ்வளவு குற்ற செயல்களையும் செஞ்சுட்டு எடுத்துட்டு போய் பழிய தூக்கி ஒரு தார்மீக பொறுப்பு கூட ஏற்காம பழிய தூக்கி தமிழக அரசு தான் எல்லாத்துக்கும் காரணம், எனக்கு ஒண்ணும் தெரியாது, தமிழக அரசு தான் காரணம், தமிழக அரசு தான் காரணம்ட்டு அந்த குடும்பங்களை போய் சந்திச்சு ஆறுதல் கூறாம அவங்கள கூப்பிட்டு மகாபலிபுரத்துல வச்சு ஆறுதல் சொன்னாங்களே, இவங்களெல்லாம் வந்து அந்த 41 ஆன்மா மன்னிக்குமா? கண்டிப்பா மன்னிக்காது. சோ நீதி எப்போ வெல்லும்னா விஜய்க்கு வந்து தண்டனைன்னு சொல்றாங்க பாருங்க. பிகாஸ் அந்த தண்டனை கொடுத்தா இவரும் அக்யூஸ்டா சேர்ந்துட்டா இவருக்கும் தண்டனை தான். சோ இன்னைக்கு என்னென்ன கேள்விகள் கேட்டாங்கன்னா விஜய் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து சரமாரியான கேள்விகள். ஃபர்ஸ்ட் கேள்வி அவங்க என்ன கேட்டாங்கன்னா தாமதம். ஏன்னா அவங்களுக்கும் நல்லாவே தெரியுது அந்த தாமதத்துக்கான இம்பார்ட்டன்ஸ் சிபிஐ அதிகாரிகளே உணர்ந்திருக்கிறாங்க. ஏன்னா நீங்க இந்த நிகழ்ச்சிக்கு மட்டும் தாமதமா போல எல்லா பரப்புரைக்கும் தாமதமா தான் போயிருக்கீங்க. ஏன் அந்த தாமதம், அந்த தாமதத்திற்கான காரணம் என்ன, இததான் வந்து சுத்தி சுத்தி கேள்வி கேட்டிருக்காங்க. அதற்கு நம்ம விஜய் சார் வந்து ரொம்ப இன்டெலிஜென்ட்டா என்ன ஆன்சர் சொல்லியிருக்காருன்னா, சார் வளைவுகள்லாம் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா சார் ரொம்ப ஜாஸ்தியா இருந்துச்சு சார். இந்த ஊட்டிக்கு போற வழியில எல்லாம் இந்த ஏர்பின் பெண்ட் இருக்கும் பாத்தீங்களா சார், அந்த மாதிரி நிறைய ஏர்பின் பெண்டை கரூர் காவல்துறை எனக்காக செட் பண்ணி வச்சுட்டாங்க. சோ வளைவுகள் ஜாஸ்தியா இருந்தனாலதான் நான் தாமதமா போனேன் அப்படின்ட்டு வந்து விஜய் காவல்துறை கிட்ட சொல்லியிருக்காரு, சிபிஐ அதிகாரிகள் கிட்ட. அது எப்படி ஜோக்கா இருக்கும் ஒண்டி நினைச்சு பாருங்களேன். எங்க ஒரு நிகழ்ச்சிக்கு ஒரு தலைவர் போறாருன்னா முன்னாடியே அந்த தலைவர்களுடைய சிசிய பிள்ளைகள் எல்லாருமே போயிட்டு ஆராய்ஞ்சிட்டு, அதுவும் வந்து பாத்தீங்கன்னா குறிப்பா இந்த பர்மிஷன் தரும்போதே அவங்களே சொல்லிட்டு இருப்பாங்க, விஜய வந்து நீங்க இந்த வழியா கூட்டின்னு வரணும், விஜயை இப்படி இப்படி கூட்டின்னு வரணும்னு முன்னாடியே போலீஸ் எல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. சோ அதுக்கேத்த மாதிரிதான் இவங்க பிளானும் போட்டு இருப்பாங்க. சோ விஜய் இந்த வழியா வராருன்னா இவ்வளவு நேரம் ஆகும், இந்த வழியா வராருன்னா இவ்வளவு நேரம் ஆகும்ட்டு இவங்க முன்னாடியே பிளான் போட்டுதான் விஜய் அந்த வழியா கூட்டின்னு வருவாங்க. இதை ஒரு தாமதத்திற்கான காரணமாக விஜய் சொல்லி இருக்கிறார். காவல்துறை அதிகாரிகளும் சிபிஐ என்ன செஞ்சுக்கிறாங்க, சரிப்பா நீ அதை தாமதம் சொல்றல, எங்களுக்கு வந்து அதற்கான எவிடன்ஸ் ப்ரூஃப் வேணும். அப்படி இன்னாதான் அதுல வளைவுகள் இருந்துச்சு, இன்னாதான் ஏர்பின் பெண்ட் இருந்துச்சு, அதுவும் இங்க இருந்து ஊட்டிக்கு கிளம்பினா கூட 7 ஹவர்ல போயிடலாம், நீ கரூர் போறதுக்கு அந்த ஏர்பின் பெண்ட் எத்தனை இருந்துச்சுன்னு நாங்க பாக்கணும்பா அப்படின்னு சிபிஐ அதிகாரிகள் கேட்டிருக்காங்க. சோ அதற்கான எவிடன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இவங்களே மேப்ல வரைவாங்க போல, ஏர்பின் பெண்ட் போட்டு இல்லைன்னா உடனே கரூர் மாவட்ட செயலாளர் கிட்ட சொல்லிட்டு எப்பா கொஞ்சம் ஏர்பின் பெண்ட் எல்லாம் போட்டு வைங்கப்பான்னு சொல்லுவாங்க போல. என்ன மாதிரி ஒரு பதில், உண்மையை ஒத்துக்கோங்க விஜய் சார். எஸ், நான் லேட்டா கிளம்புனேன், அன்னைக்கு நைட்டு தூங்கிட்டேன், அதனால என்னால தாமதம். இன்னொன்னு வந்து நான் சினிமா ஷூட்டிங் பண்ணிட்டு இருந்தேன் சார், சினிமா ஷூட்டிங்க்கு எனக்கு கிரௌடு நிறைய வேணும் சார், அந்த கிரௌடு நிறைய திரட்டுறதுக்காக நான் வந்து லேட்டா போனேன் போலீஸ் சார் அப்படின்னு சொல்லுங்க. உண்மையை ஒரு வாட்டியாச்சும் சொல்லுங்க விஜய் சார். சோ அந்த தாமதத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா
ஃபர்ஸ்ட் ஸ்கெட்ச் விஜய்க்கு போட்டாங்க. இல்ல இந்த மனுஷன் பொய் சொல்றான், பொய்க்கு மேல பொய் சொல்லிட்டு இருக்கான், இவனாலதான் பிரச்சனை ஏற்பட்டு இருக்கு அப்படின்றத வந்து அவங்க வந்து ஃபர்ஸ்டா எடுத்துக்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து என்ன பாக்குறாங்கன்னா, இன்னொன்னு இதை வந்து நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோங்க, அதுதான் மெயினான பாயிண்ட் ஆக்சுவலா. ஏன்னா கீழே இருக்கிற மக்களுக்கு கூட ஒரு 10 மீட்டர் 20 மீட்டர் தள்ளி உழுறவன் நிலைமை தெரியாது, அவன் உழுறானவனோ இவனுக்கு தெரியாது. பட் விஜய் இருந்த இடம் என்பது முக்கியமான இடம். அதாவது பஸ்ஸுக்கு மேல, நம்ம ஆல்ரெடி பேசியிருந்தோம் இதை பத்தி, பஸ்ஸுக்கு மேல இருக்கிறவனுக்கு கிட்டத்தட்ட ஒரு மினிமம் 70 மீட்டர் ரேஞ்ச் ஆச்சு பார்வை இருக்கும். எவ்வளவு தூரத்துக்கு வேணாலும் அந்த பார்வை போவோம். மக்கள் தள்ளாடி விழுறது கூட கீழே இருக்கிறவன் பாக்குறானோ இல்லையோ விஜய்க்கு அந்த வியூ விசிபிளா இருந்திருக்கும். அததான் வந்து அந்த சிபிஐ அதிகாரிகள் ஏற்கனவே இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது நீங்களே பார்த்திருப்பீங்க. டிரைவரை கூட்டிட்டு போனாங்க பாருங்க, கரூருக்கு வந்து அந்த பஸ்ல கூட்டிட்டு போனாங்க பாத்தீங்களா, அந்த பஸ்ஸை இன்ச்சா அளந்துட்டாங்க. இன்ச்சா அளந்துட்டு டிரைவரை கூப்பிட்டு மேல நிக்க வச்சுட்டு, பா எவ்வளவு தூரத்துக்கு தெரியுது பாரு, எவ்வளவு வியூ தெரியுது பாரு, நீ கீழே வந்து விஜய் இடத்துல உட்காரு, அங்கிருந்து எப்படி வியூ தெரியுது பாரு, எல்லாத்தையும் வச்சு ஸ்டேட்மெண்டா ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்காங்க. காவல்துறை அதிகாரிகளும் நின்னு பார்த்திருக்காங்க. சரி, இங்க நின்னா இவ்வளவு வியூ தெரியுது, அங்க நின்னா அவ்வளவு வியூ தெரியுது, அப்ப விஜய்க்கு இவ்வளவு வியூ தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்றதெல்லாம் அவங்க நோட் பண்ணி வச்சுட்டு தான் விஜய் கிட்ட இந்த கேள்வியும் போடுறாங்க. சரி விஜய் சார், நீங்க நின்னு பேசுனீங்கல்ல, நீங்க நின்னு பேசின்னு இருக்கும்போது அந்த அசம்பாவிதமோ அந்த தள்ளுமுள்ளோ ஏற்படுறது உங்க கண்ணில் பட்டுச்சா இல்லையா? ஏன்னா நீங்க வந்து உள்ள சீட்ல உக்காந்து இல்ல, நீங்க வந்து மேல நின்னு பேசிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் நீங்க பாத்தீங்களா இல்லையா? கண்டிப்பா அங்க இருந்த ட்ரோன் காட்சிகள்லயே இவர் சிக்கி இருப்பாரு. ஏன்னா எல்லாத்துலயுமே அப்பயே வந்து வீடியோஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க. அங்க வந்து ஒருத்தன் அந்த தள்ளுமுள்ளி ஏற்பட்டு மாடியில ஹெல்ப் பண்றான், ஒருத்தங்களை ஏத்தினே இருக்கான். அப்ப வந்து இவர் பார்த்துனே இருந்தவரும் சைன் இப்படி திரும்பிக்கினாரு, எங்கடா அதை பார்த்தா நம்மள பார்த்துட்டோம்னு சொல்றாங்களேன்ட்டு. ஏன்னா இவருக்கு பாடணும். அந்த 10 ரூபாய் பாட்டு இருக்கு பாருங்க, பாட்டிலுக்கு 10 ரூபாய், அந்த பாட்டை பாடுவதற்காகவே அந்த டைமை ஏத்தி எவனா இருந்தா எனக்கு என்ன, எவனா செத்தா எனக்கு என்ன, நான் அந்த பாட்டு பாடுற வரைக்கும் நின்னு பேசுவேன்ட்டு நின்னு பேசிட்டு இருக்காரு. அவ்வளவு தள்ளுமுள்ளி ஏற்படுறது 100% விஜய் பார்த்திருக்காருங்க. அதை சிபிஐ கிட்ட மறைக்க முடியாது. இல்ல சார் என் கண்ணுக்கு ஒண்ணும் தெரியல சார் அப்படின்னா, உனக்குன்னா கண்ணு தெரியாதான்னு வார்த்தையை கேட்பாங்க. உனக்குன்னா கண்ணு தெரியலையா? அங்க நின்னு பார்த்தா ஊர் உலகமே தெரியும். ஒரு 50-70 மீட்டருக்கு உன் சர்க்கிள்ல யார் நின்று இருந்தாலும் எல்லாருமே தெரியும். ஃப்ரண்ட்ல இருந்தவங்க தள்ளி கீழே வீழுதெல்லாம் உன்னால பார்த்து இருக்க முடியும். பார்த்தோம், பேச்ச நிப்பாட்டாதது ஏன்? எங்க கேள்வி கேட்பாங்களா இல்லையாங்க? ஒரு உண்மையான மனுஷன், ஒரு நல்ல மனுஷன், ஒரு நல்ல தலைவனா நம்ம முன்னாடி அவ்வளவு தள்ளுமுள்ளி ஏற்படுது, அவ்வளவு பேர் மூச்சு வாங்கி சாக போறான், அவ்வளவு பேர் தண்ணி தாகத்துல சாவ போறான், அவ்வளவு பேர் கீழே விழுறான், தள்ளாடுறான், அவன் மாடியில இருந்து தூக்கி விடுறது நம்ம பாக்குறோம். ஆனா அதெல்லாம் பார்த்தோம், நம்ம பேசிட்டு இருந்தோம்னா நம்மலாம் ஒரு தலைவனா, நீங்கெல்லாம் ஒரு தலைவனா விஜய் சார்னு அந்த காவல்துறை அதிகாரிகளே கேட்டிருப்பாங்க. ஏன் விஜய் சார் உங்களுக்கு தெரியலையா? வாட்டர் பாட்டில தூக்கி போட்டீங்களே, எதே இவர் வாட்டர் பாட்டில் தூக்கி போட்டார் ஞாபகம் இருக்கா? அவ்வளவு 1000 பேர் இருக்கிறான், என்னமோ 10-15 வாட்டர் பாட்டில தூக்கி போட்டாங்க. ஏன்னா அவ்வளவு பேர் அந்த தாகத்தால தத்தளிச்சுதான் இவரே பாக்குறாரு. அந்த வாட்டர் பாட்டில் தூக்கி போட்டீங்களே, அப்பவே உங்களுக்கு அந்த நெரிசல் அங்க ஏற்படுது தெரிஞ்சிச்சா இல்லையா? அதை தாண்டியும் நீங்க பேசினது ஏன்? எங்க லாஜிக்கா இல்லையா? இததான் நம்ம காலத்துக்கும் சொல்லிட்டு இருக்கோம். அவ்வளவு பிரச்சனை ஆகியும் நீங்க பேசுறீங்கன்னா இது எந்த விதத்துல நியாயம்? அதுவும் அங்க இவனுக்கு எப்படிலாம் கான்ஸ்பிரசி செட் பண்ணாங்க பாருங்க. அந்த மக்கள் கீழே விழுறாங்க, நசுங்கிறத பாக்குறாங்க, அவன் அட்டென்ஷன் சீக் பண்றதுக்காக ஸ்லிப்பரை தூக்கி அடிக்கிறான், டிஷர்ட்டை தூக்கி அடிக்கிறான். உடனே இவனுக்கு எப்படி தெரியுமா அதை ஸ்ப்ரெட் பண்ணானுங்க? திமுக உள்ள புந்துருச்சு, ஸ்லிப்பரை தூக்கி விஜய அடிச்சிருச்சு, அதனாலதான் தள்ளுமுள்ளி ஏற்பட்டுச்சு அப்படின்ட்டு கான்ஸ்பிரசியை செட் பண்ண சுத்தி இருந்தானுங்க. இவனுங்க எல்லாம் சும்மா விடலாமா? இவனுங்க எல்லாம் விடவே கூடாது. ஆக்சுவலா 41 உயிர் பலிக்கு இவங்க வந்து காரணத்தை சொல்லி ஆகணும். அந்த அந்த ஆன்மாவே அப்பதான் சாந்தி ஆகும். உண்மையாலே சொல்ல போனா அப்பதான் சாந்தி ஆகும். 41 உயிர், குழந்தைகள் உட்பட. கொஞ்சமாச்சு ஏங்க அத இன்னொன்னு தெரிஞ்சுக்கோங்க, அந்த உழுது, அந்த நசுங்கிறது, அந்த தள்ளுமுள்ளி ஏற்பட்டு அவங்க ட்ரௌசி ஆகுறது, இதெல்லாம் கேமராலயோ இல்ல வீடியோலயோ டிவிலயே பார்த்த நமக்கே ஐயோ என்னடா இப்படி இருக்குன்னு நினைச்சோமே. நேருக்கு நேரா இந்த மனுஷன் பார்த்துட்டு இருந்தாரு, கொஞ்சமாச்சு மனசாட்சி இருந்திருக்கும்ல இந்த மனுஷனுக்கு. யாருன்னா ஒருத்தர் தள்ளி தடுமாறி உழுறத பார்த்த உடனே கீழே இறங்கி இருக்க தவிர, அதோ இதுக்கு மேல பேச முடியாதுப்பா, என்னப்பா மக்கள் கீழே உழுறாங்கப்பா, தண்ணி இல்லப்பா அவங்களுக்கு, வாப்பா கீழே இறங்கலான்னு இறங்கி இருந்தா
நல்ல மனுஷன். ஆனா அத்தனை பேர் விழுத பார்த்தும் பேச்சை கண்டினியூ பண்ணது ஏன் மிஸ்டர் விஜய் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சிபிஐ அதிகாரிகள் அடுக்கடுக்கா கேள்வி கேட்டிருக்காங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் விஜய் கிட்ட இருந்து எந்த பதிலும் வரல. கம்ப்ளீட் சைலண்டா இருந்ததா தான் சொல்றாங்க. எனக்கு தெரியாது சார், நான் பார்க்கல சார், இந்த மாதிரி தான். சோ ரீசனபிள் ஆன்சர் எதுவுமே அங்க கிடையாது. அதே மாதிரி நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, உங்களை இந்த கூட்டம் ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னு சொல்லிதான் உங்களை ஒரு 50 மீட்டருக்கு முன்னாடியே நிக்க சொன்னாங்களே காவல்துறை, நீங்க ஏன் நிக்கல? அது ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டினுங்க. ஏன்னா நம்ம சொல்லிடுறோம் காவல்துறை வந்து ஏன் பர்மிஷன் கொடுத்தீங்க, இவனுங்க கான்ஸ்பிரசி செட் பண்ணும்போது காவல்துறை ஏன் பர்மிஷன் கொடுத்தீங்கன்னு கேட்டானுங்களே, பர்மிஷன் கொடுக்கலாம் அவங்க தான் செத்துட்டு இருப்பானுங்க, இவனுங்களே தற்கொலை பண்ணி செத்துட்டு இருப்பானுங்க. ஐயோ திமுக என்ன எங்களை பார்த்து பயப்படுறீங்களா, என்ன எங்க விஜய் சாரை பார்த்து பயமா கண்டு அஞ்சுறீங்களா அப்படின்னு சொல்லியிருப்பானுங்க. அதுக்காக தான் அவங்க பெர்மிஷன் கொடுத்துட்டாங்க. இருந்தாலும் கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்றத உணர்ந்த காவல்துறை விஜய் சார் கிட்டயும் அவங்க அந்த புசியானந்த் டீம் கிட்ட சொல்றாங்க, எப்பா நீங்க உள்ள போனீங்கன்னா மிகப்பெரிய கலவரம் ஏற்படும், அங்க மிகப்பெரிய பிரச்சனை ஏற்படுற மாதிரி இருக்கு, தள்ளு முள்ளு கண்டிப்பா ஏற்படும், அவன் கஷ்டத்துல சோர்ந்து போய் இருக்கான் தண்ணி இல்லாம, கொஞ்சம் ஒரு 50 மீட்டர் முன்னாடியே நில்லு பேசுங்க ராசா அப்படின்னு சொல்லியும் நாங்கெல்லாம் அங்கெல்லாம் நிக்க மாட்டோம் சார், நாங்க ஸ்ட்ரெயிட்டா உள்ள இறங்கிதான் சார் பேசுவோம்ட்டு தென்னாவுட்டா. இதுக்கு பேர்லாம் திமிரு, இது வேற எதுவுமே கிடையாது. ஒரு காவல்துறை சொல்லி அவங்க பேச்ச மீறி நான் தென்னாவிட்டா திமுறா அங்கதான் போய் நின்னு பேசுவேன் அப்படின்னு போனீங்கல்ல, யார் போக பர்மிஷன் கொடுத்தா? நான் கேட்கல, சிபிஐ கேட்குவாங்க. யாரை கேட்டு நீங்க போனீங்க? காவல்துறை எந்த வேலையும் செய்யலன்றீங்க, காவல்துறைக்கு அப்ரிசியேஷன் பண்ணதும் நீங்க தான். அப்ப காவல்துறை சொன்ன பேச்ச கேட்டுக்கணும்ல, ஏன் அதை தாண்டி போனீங்க? அப்ப அதை தாண்டி போறீங்கன்னா வேணும்ட்டே நீங்க போயிருக்கீங்க, அப்ப நீங்க தானே அந்த பிளேமை ஏத்துக்கணும். இதே காவல்துறை சொல்லாம இருந்திருந்தா நீங்க வந்து சொல்லலாம், சார் எங்களுக்கு தெரியாது சார், காவல்துறை யாரும் இன்ஃபார்ம் பண்ணல சார், சொன்னாங்க உள்ள போயிட்டோம் சார் அப்படின்னு நீங்க சொல்லலாம். பட் காவல்துறை சொன்னதுக்கான ப்ரூஃப அவங்க வந்து பாத்தீங்கன்னா சப்மிட் பண்ணிட்டாங்க. சோ அதுல போய் சொல்லி தப்பிக்க முடியாது. சோ இந்த கேள்வியும் வந்து பாத்தீங்கன்னா காவல்துறை வந்து ஏற்பட்டிருக்காங்க. முன்னாடியே தடுத்து நிறுத்தியும் அதை மீறி நீங்க ஏன் போனீங்க விஜய் சார், கமான் ஆன்சர்னு சொல்லும் போது அவருக்கு வந்து A4 ஷீட்ல எழுதிந்தா தானே எங்க அண்ணன் பேசுவார், எல்லாம் பேச தெரியாது. அப்புறமா ஒரு சூப்பர் கேள்வி வச்சிருக்காங்க. இந்த கேள்வியும் நம்ம எல்லாருமே கேட்கணும்னு சொல்லி இருந்த கேள்விதான், ஏன் சடனா உங்க பிளானை சேஞ்ச் பண்ணீங்க? நீங்க வந்து கரூரை வந்து டிசம்பர்ல வைக்கிற ஐடியால தான் இருந்தீங்க. சடன் சேஞ்ச் ஆஃப் பிளான் எதுக்காக நடந்துச்சு? அதை ஏன் உடனே தூக்கி செப்டம்பர்ல கரூர்ல நடத்திய தீர்வுன்னு ஏன் பண்ணீங்க? அதுவும் ஒரு 2-3 டேஸ்ல இந்த டிசிஷனை மேக் ஓவர் பண்ணிருக்கீங்களே, அதுக்கு என்ன மீட்டிங்ஸ் எடுத்தீங்க? உங்க சார்பாக என்னென்னலாம் அரேஞ்ச்மெண்ட்ஸ் நீங்க ரெடி பண்ணீங்க? ஏன்னா ஒரு மீட்டிங் நடத்தணும்னா மினிமம் ஒரு 1 வீக் ஆச்சு பிளான் பண்ணணுங்க. நீங்க ஒரு 2 நாள் 3 நாள்லயே சடனா சேஞ்ச் பண்ணிருக்கீங்கன்னா என்ன, அதுக்கு பின்னாடி என்ன ரீசன் இருக்கு அப்படின்றத வந்து சிபிஐ அதிகாரிகள் கேட்டிருக்காங்க. அதுக்கு பின்னாடி சிபிஐ அதிகாரிகளே நான் உடனே சொல்லிக்கிறேன், அதுக்கு பின்னாடி வேற எந்த காரணமும் கிடையாது. கரூர்ல தான் வந்து பாத்தீங்கன்னா முப்பெரும் விழா வந்து செந்தில் பாலாஜி நடத்தினாரு, அது ரொம்ப கிராண்டா இருந்துச்சு, அதை முறியடிக்கணும். கரூர் வந்து செந்தில் பாலாஜி கோட்டை கிடையாது, இந்த விஜயின் கோட்டை தான் கரூர் அப்படின்னு காட்டுறதுக்காகத்தான் நான் வந்து டிசம்பர்ல போட்டிருந்த கரூர் மீட்டிங்கை தூக்கி ஒரு வேணும்ட்டே செப்டம்பர் 27 போட்டாரு. இவருக்கு வந்து அவர் கெத்துதான் முக்கியம், மக்கள் உயிரை பத்தி அவர் கவலையே பட மாட்டாரு, பிகாஸ் இஸ் a சினிமா ஆக்டர். ஏன்னா முதலமைச்சர் வந்து பாத்தீங்கன்னா இந்த சம்பவத்துக்கு அப்புறமா அவர் ஒரே ஒரு அறிக்கை விட்டாரு. என்ன அறிக்கை விட்டார் தெரியுமா? எந்த தலைவனும் தன் கட்சி தொண்டன் இறந்து போவதை ஏற்றுக்கொள்ள மாட்டான். டீசென்டான ட்வீட், யாரும் ஏத்துக்க மாட்டாங்க. ஆனா அது விஜய்க்கு பொருந்தாது, பிகாஸ் விஜய் தலைவனே கிடையாது. விஜய் வந்து ஒரு சினிமா நடிகன். ஒரு சினிமா நடிகன் தனக்காக 40 பேர் இல்ல 400 பேர் செத்தாலும் அவன் ஹாப்பியா என்ஜாய் பண்ணுவான். எப்படி பஸ்ஸுக்குள்ள உட்காந்து லைட் ஆஃப் லைட் ஆன், லைட் ஆஃப் லைட் ஆன். இதை எந்த அரசியல் தலைவனாச்சு பண்ணுவானா? நீங்க சொல்லுங்களேன். இது வாழ்க்கை வரலாற்றுல, இந்த உலக வரலாற்றுல எடுத்துக்கோங்களேன், இது வரைக்கும் எந்த அரசியல் தலைவனாது கிரௌட் அவ்வளோ இருக்கும் போது, அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கும் போது, அவ்வளோ அவதிப்பட்டு இருக்கும் போது இங்க உட்காந்து லைட் ஆஃப் லைட் ஆன் பண்ணு விளையாடுவானா? நீங்க சொல்லுங்களேன். சோ அப்படியாப்பட்ட ஒரு விஜய். சோ விஜய் தலைவன் கிடையாது. எஸ், தலைவன் வந்து பாத்தீங்கன்னா தன் தொண்டன் இறந்து போனா ஏத்துக்கொள்ள மாட்டான், ஆனா விஜய் வந்து ஏத்துப்பார். சோ விஜயால தான் இது நடந்திருக்கு அப்படின்ற ஒரு கன்க்ளூஷனுக்கே வந்து பாத்தீங்கன்னா
சிபிஐ அதிகாரிகளும் கிட்ட நெருங்கிட்டாங்க. சோ கண்டிப்பா விஜயோட பேரும் வந்து பாத்தீங்கன்னா சார்ஜ் ஷீட்ல அடிபடுவது உறுதி, அக்யூஸ் லிஸ்ட்ல தான் சேர்க்க போறாங்க. அதுக்கப்புறமா விஜய் கிட்டயும் கேள்வி கேட்டிருக்காங்க, சரி உங்க மேலேயே தப்பு சொல்லியிருந்தா நல்லா இருக்காதுல்ல, இப்போ உங்க வசனத்தை கேட்போம், நீங்க என்ன சொல்றீங்க, காவல்துறை என்னென்ன பண்ணி வச்சிருந்தாங்க, உங்களுக்கு நீங்க என்னென்ன பிரச்சனை நாங்க கருதுனீங்க, அதெல்லாம் அவங்க அட்ரஸ் பண்ணாங்களா இல்லையா, சரி காவல்துறை என்னென்ன தப்பு பண்ணாங்கன்னு நீங்க சொல்லுங்க அப்படின்னு அவர் வந்து சில டேட்டாஸ், சில வீடியோஸ், சில போட்டோஸ் எல்லாத்தையும் வச்சுட்டு இருப்பார்ல. ஆப்வியஸ்லி நம்ம ஆதவ அர்ஜுனா அதுக்கு தானே இருக்காரு, எதனா ரெடி பண்ணி எடுத்துட்டு போய் கொடுத்துருப்பாங்க. பட் என்ன பிரச்சனைனா அதுக்கு முன்னாடியே அங்க இருக்கிற கலெக்டரும் சரி, அங்க இருக்கிற போலீஸ் அத்தாரிட்டிஸும் சரி, எல்லாமே எல்லா எவிடன்ஸையும் கொடுத்தாச்சு ஆல்ரெடி சிபிஐ கிட்டே. சோ நீங்க என்னதான் தாஜ் பூட்டு தஞ்சாவூர்னு பொய் சொன்னாலும் அங்க எடுபடாது. சோ ரெண்டுத்தையும் வச்சு பார்ப்பாங்க. நீங்க என்னதான் வீடியோ எவிடன்ஸ் கொடுத்தாலும் போலீஸ் இது பண்ணாங்க பாத்தீங்களா, சப்மிட் பண்ணாங்கல்ல, அதையும் வச்சு பார்ப்பாங்க. நீங்க என்னென்ன கான்ஸ்பிரசி செட் பண்ணாங்கன்றோ பார்ப்பாங்க. இது எல்லாத்தையும், ஏன் உதாரணத்துக்கு ஜெனரேட்டர் ரூமை யாரோ போய் ஆஃப் பண்ணிட்டாங்க, யாரும் இவனு சொன்னானுங்க, ஜெனரேட்டர் ரூமை யாரோ போய் ஆஃப் பண்ணிட்டாங்க, இது திமுகவின் சதி செயல் அப்படின்னானுங்களே, அது அப்புறமா வீடியோலயே போட்டு வச்சுட்டாங்க டிவிலேயே. ஏன்னா ஜெனரேட்டர் ரூமை யாரும் போய் ஆஃப்லாம் பண்ணல, வாண்டடா இவனுங்க உங்க அணில் குஞ்சுகள் தான் எங்கேயும் இருக்க மாட்டானுங்க, எல்லா இடத்துலயும் இருப்பானுங்க, மரத்துலயும் இருப்பானுங்க, வானத்துலயும் இருப்பானுங்க, ஜெனரேட்டர் ரூம்லயும் இருப்பானுங்க, எல்லாம் தாவிக்குன்னு உள்ள போகும்போது அங்க போய் ஒரு வேலை செய்யறவரு ஆஃப் பண்ணி விடுறாரு. பிகாஸ் ஷாக் அச்சு செத்து போனா நாளைக்கு இன்னுமே ஜாஸ்தி ஆகும். அப்பவும் என்ன தெரியுமா கேட்பானு, திமுக என்ன செஞ்சுட்டு இருந்துச்சு, தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க மாட்டீங்களா, ஜெனரேட்டர் நீங்க ஆஃப் பண்ணிட கூடாதான்னு கேட்பானுங்க. இவனுக்கு கேட்கிற கேரக்டர் தான். இவனுங்க எந்த பிளேமே எடுத்துக்க மாட்டானுங்க, எல்லாத்தையும் எப்படி போனா தமிழக அரசு மேலதான் பழைய போடுவாங்க. சோ காவல்துறை கிட்டயும் வந்து பாத்தீங்கன்னா கேட்டிருக்காங்க, சரி நீங்க சொல்லுங்க விஜய் சார்னு சிலதான் கேட்டிருக்காரு. அப்புறமா திருப்பியும் இவர் சைடே வந்து ரிவீட் ஆச்சிருக்காங்க. சரி நீங்க ஒரு கட்சியோட தலைவர் தானே விஜய், இப்படியேதான் கேட்டிருப்பாங்க, நீங்க ஒரு கட்சியோட தலைவர் தானே, நீங்க தலைவரா இல்ல சும்மா மெம்பரா, ஆடியன்ஸ் மாதிரியா அப்படின்னு கேட்டு, நோ சார் ஐ எம் த பொலிட்டிக்கல் தலைவர் சார் ஃபார் தட் பார்ட்டி அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அப்போ அவங்களுக்கு என்னையா ஏற்பாடு பண்ணீங்க, எதுனா உனக்கு தெரியுமா தெரியாதா, உணவு ஏற்பாடு பண்ணீங்களா, வாட்டர் பாட்டில் ஏற்பாடு பண்ணீங்களா, வாட் அரேஞ்ச்மெண்ட்ஸ் டிட் யூ மேக் ஃபார் தெம் அப்படின்னு கேட்டா விஜய்க்கு என்னங்க தெரியும். விஜய் வந்து என்ன சும்மா வந்தாரு, இன்னாரு பேசினாரு போனாரு, அதை தானே அவர் காலத்துக்கும் பண்ணிருக்கிறது. அவரோட மூஞ்ச காட்டணும் பாருங்க, மக்களை நான் கெத்து, மக்கள் செத்து போனா அவருக்கு என்ன, மக்களுக்கு சோறு குத்தானா அவருக்குன்னா, தண்ணி பாட்டில் குத்தா அவருக்கு என்ன, எந்த இடத்துலயும் இவங்க எல்லாத்தையும் ஒழுங்கா அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. கரூருக்கு முன்னாடி வரைக்கும் எடுத்து பாருங்க, விக்ரவாண்டியில வாட்டர் பாட்டில தூக்கி ஆசிருந்தாங்க. மதுரை விக்ரவாண்டியில எல்லாம் பாத்தீங்கன்னா பாத்ரூம் தண்ணி எடுத்து குடிச்சுட்டு இருந்தானுங்க. சோ எந்த இடத்துலயுமே ஒரு ப்ராப்பர் அரேஞ்ச்மெண்ட்ஸ் இல்லாம போனவங்க தான் இவங்க. சோ அதுக்கும் பதில் கிடையாது. அப்புறமா என்னதான் உங்களுக்குள்ள கம்யூனிகேஷன்ஸ் எப்படி இருந்துச்சு, திடீர்னு சிக்னல் இல்ல, எனக்கு வாக்கி டாக்கி வேலை செய்யலன்னு எதனா கிட்டாய் போச்சா, உங்களுக்கு ஆதவ அர்ஜுனுக்கு புஷி ஆனந்துக்கு இந்த கம்யூனிகேஷன்லாம் எப்படி இருந்துச்சு, காவல்துறையோட கம்யூனிகேஷன்லாம் எப்படி இருந்துச்சு, அவங்க சொல்றது உங்களுக்கு வந்துச்சா, நீங்க சொல்றது அவங்களுக்கு போச்சா, இதை எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா விஜய் கிட்ட போட்டு கேட்டிருக்காங்க. அப்புறமா உங்க கிட்ட இருக்கிற வீடியோ எவிடன்ஸ்லாம் என்னென்ன இருக்கு அதை எல்லாத்தையும் கொடுங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வச்சு விஜயை கிழிச்சு எடுத்திருக்காங்க. சோ சிபிஐ வந்து பாத்தீங்கன்னா ஒரு சைடு வந்து கன்க்ளூஷனுக்கு வந்துட்டாங்க, விஜய வந்து சார்ஜ் ஷீட்ல சேர்த்துதான் ஆகணும், பிகாஸ் இவர் இல்லாமல் இது நடக்கவில்லை, இவரும் ஒரு காரணமாக கண்டிப்பா இருக்கணும் அப்படின்றத வந்து பாத்தீங்கன்னா சார்ஜ் ஷீட்ல போட்டுருவாங்க. இதுல இருந்து விஜய் தப்பிக்கணும்னா ஒரு வழி இருக்குங்க. என்ன பண்ணலாம் விஜய்னு பாத்தீங்கன்னா, சிடிஆர் நிர்மல் குமாரையோ இல்ல ஆதவ அர்ஜுன் கிட்டயோ போனை போட்டு, எப்பா நீங்க சொன்னீங்களே இந்த திமுக ஆட்கள்லாம் உள்ள பூந்துட்டாங்க, மிளகாத்தூள்ல தூவி விட்டாங்க, மயக்க மருந்து ஸ்ப்ரே அடிச்சாங்க, கழுத்தை நெருக்கி எல்லாரையும் போட்டு நசுக்குனாங்க, அந்த வீடியோஸ் எல்லாம் கொஞ்சம் அனுப்பி விடுங்களேன், நான் சிபிஐ ஆபீசர் கிட்ட காட்டிடுறேன் அப்படின்னு அவங்க கிட்ட கேட்கணும். அவங்க தர சொல்லணும். ஏன்னா உட்காந்து என்னென்ன கதை கட்டினானு உட்காந்துக்கிட்டே 40 பேர் பூந்துட்டாங்க, கத்தியால குத்துனாங்க, கழுத்தை நெரிச்சாங்க, மயக்க மருந்து தெளிச்சாங்க, மிளகாத்தூள் பூராங்க. ஏன் மதியழகனோட வைஃபையும் கேட்கணும். அந்த அக்காவும் சொன்னாங்கல்ல, நானும் பார்த்தங்க எல்லாம் பூந்துட்டாங்க அப்படின்னு சொன்னாங்கல்ல, மதியழகனோட வைஃபை கேட்கணும். ஏமா நீ சொன்னியம்மா வீடியோ ஆதாரம் ஏதோ இருக்குன்னு சொன்னியம்மா, அதை குடுமான்னு கேட்கணும். ஏன் அவங்க கிட்ட இந்த வர்ச்சுவல் வாரியர்ஸ் இருக்கானுங்க பேரு, இவனுங்க என்னென்ன மல்லு கட்டினானுங்க, என்னென்ன பொய் கதையை விட்டுன்னு இருந்தானுங்க, இவனுங்க கிட்ட கேட்கணும். ஆதாரம் எங்கப்பா, ஏதோ சொன்னீங்களையா, திமுக இப்படி எல்லாம் பண்ணிச்சுன்னு சொன்னீங்களையா, எதுக்கான ஆதாரம் இருக்காயா அப்படின்னு கேட்டு இவனுங்க கிட்ட இருந்து வாங்கணும். கேளுங்க விஜய் சார், உங்ககிட்டதான் எவிடன்ஸ் இருக்குமே, யாருன்னா ஒருத்தர் கழுத்தை நெருக்குந்த காட்டுங்க, மிளகாத்தூள் தூவுந்த காட்டுங்க, மயக்கப்பட்டி தூவுந்த காட்டு. அந்த பொய்யெல்லாம் எப்படி எதனா ஒண்ணு ஒத்துக்கணுங்க. மனசாட்சி இல்லாதவங்க இவங்கெல்லாம் எதையும் ஒத்துக்க மாட்டாங்க. இப்ப ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா சார்ஜ் ஷீட்ல இவர் பேர் சேர போகுது. சரி, இப்ப சார்ஜ் ஷீட்டுக்கு அப்புறமா என்ன நடக்கும்? ஏங்க நீங்க கேட்கலாம்,
ஏங்க விஜய் பேரு எஃப்ஐஆர்லயே இல்ல, அப்புறமா எப்படிங்க அவரை சார்ஜ் ஷீட்ல சேர்ப்பீங்க? இதெல்லாம் ரொம்ப அநியாயம், தப்பு பண்றீங்க, அவர் மேல வந்து நீங்க காழ்ப்புணர்ச்சியை வச்சுக்கிட்டு இப்படி எல்லாம் செயல்படுறீங்க அப்படின்னு சொல்லலாம். பட் உண்மை அப்படி கிடையாது. காவல்துறை கிட்ட எவிடன்ஸ் இருக்கும் பட்சத்துல அவங்க யார வேணாலும் எப்போ வேணும்னாலும் சார்ஜ் ஷீட்ல அக்யூஸ்டா பேரை சேர்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு எக்ஸாம்பிள்ல சொல்றேன் நானு, ஒரு கொலையே நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 3 பேரை அரெஸ்ட் பண்றாங்க. இந்த 3 பேரை அரெஸ்ட் பண்ணி அவங்க மேல ஃபர்ஸ்ட் எஃப்ஐஆர் போட்டுருவாங்க. அப்புறமா என்ன பண்ணுவாங்கன்னா இந்த 3 பேரை விசாரிப்பாங்க. டேய், ஏன் கொலை பண்ணீங்க, எதுக்கு கொலை பண்ணீங்க, எப்படி கொலை பண்ணீங்க, எங்கெங்க போனீங்க, பொருளை எங்க வாங்குனீங்க, எப்படி குத்துனீங்க, அந்த பொருளை தூக்கின்னு போய் யார்கிட்ட கொடுத்த, அவன் அதை எடுத்துன்னு போய் எங்க கொடுத்தான், இப்படி வந்து ஒரு கனெக்ஷனை வந்து ஏற்படுத்துவாங்க. சோ இப்படி அவன் கிட்ட விசாரிக்கும் போது அன்பாவும் விசாரிக்கலாம், அதட்டியும் விசாரிக்கலாம், உதச்சும் விசாரிக்கலாம். எப்படிலாம் விசாரிக்கும் போது அவன் என்ன தெரியுமா சொல்றான், ஐயா நாங்க 4 பேர் மட்டும் கிடையாதுயா, எங்க பின்னாடி ஒரு 3 பேர் இருக்காங்கயா, அவன் தாயா இந்த பொருளை வாங்கிட்டு வந்து குத்தான், அவன் தாயா இந்த பொருளை எடுத்து போய் மறைச்சு வச்சான், அவன் தாயா இந்த செல்போன் எடுத்து வந்து குத்தான். சோ இப்படி ஒரு 4-5 பேரோ 10 பேர் ஆம்ஸ்டாங் கேஸ்ல எல்லாம் எவ்வளவு பேரை இன்வால்வ் பண்ணாங்க. சோ கொஞ்சம் சின்னதா ஹெல்ப் பண்ணிருப்பாங்க பாரு, அவங்க பேரெல்லாம் கூட சார்ஜ் ஷீட்ல ஆட் பண்ணலாம், as a accused ஆட் பண்ணலாம். பிகாஸ் அவங்களும் கொலைக்கு தொடர்புடையவர்கள் தான். சோ A1 A2 A3 வந்து அவன் A10 A11 A12 போவான். அந்த சின்ன வேலை செஞ்சதுக்கான சார்ஜஸ் அவன் மேல விழுவோம். சோ இப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த 4-5 பேரை கூட்டு போய் விசாரிச்சாங்க பாத்தீங்களா சிபிஐ டெல்லியில. அதாவது நம்ம புசி ஆனந்த், சிடிஆர் நிர்மல்குமார், ஆதவ் அர்ஜுன், மதியழகன், டிரைவர், இவங்களை விசாரிக்கும் போது யாருன்னா அங்க வந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னா விஜய் பேரை கோத்து விட்டுருப்பாங்க சைட்ல. விஜயும் காரணமாக இருக்கலாம். சார் விஜய் தான் சார் லேட்டா வந்தாரு, சார் விஜய் தான் சார் நாங்க ஃபாஸ்டா வர சொல்லியும் அவர் வரல சார், அவர் தான் சார் தாமதமா வந்துட்டாரு, எங்களால கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ண முடியல சார், அப்படி இப்படின்ட்டு யாருன்னா போட்டு குடுத்திருப்பாங்க. கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட்ல அது அவங்களோட கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட், அதுல வந்து விஜய் பேரை போட்டு குடுத்திருப்பாங்க. அதனாலதான் விஜயை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. விஜய் கூப்பிட்டு விசாரிக்கும் போது காவல்துறைக்கே தெரியுது, ஆமாயா நீதாயா மெயின் கல்பிரிட், உன்னை எப்படியா நான் விடுவேன், உன்னை நான் சார்ஜ் ஷீட்ல ஆட் பண்ணுவேன்ட்டு இப்போ விஜயை சார்ஜ் ஷீட்ல ஆட் பண்ணுவாங்க. சோ இதுதான் ஆக்சுவல் ப்ரொசீடிங்ஸ். சோ விஜய் பேரு சார்ஜ் ஷீட்ல ஆட் பண்ணாம இருந்தாதான் தப்பு, ஆட் பண்ணாதான் கரெக்ட் 100%. அதே மாதிரி தமிழக அரசு வந்து பாத்தீங்கன்னா நம்ம சிபிஐக்கு ஏன் போச்சுன்னு அப்ப நீங்களா டென்ஷனா இருந்தாங்க பாருங்க, பாதி பேர் சிபிஐக்கு போயிருக்கூட, தமிழக அரசு தான் விசாரிச்சு. நான் அப்பவே சொன்னேன் சிபிஐக்கு போனது நல்லது, தமிழக அரசு இதை ஹேண்டில் பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்காது. இப்ப இதே சொல்லுங்களேன், தமிழக அரசுல இருக்கிற காவல்துறை இப்படி கூப்பிட்டு விஜயை விசாரிச்சிருந்தா இந்நேரம் இங்க என்னென்ன ரணகலம் நடந்திருக்கும். தமிழக அரசு கூப்பிட்டு விஜய் பேரை சார்ஜ் ஷீட்ல போட்டு இருந்தா இந்நேரம் என்னென்ன நடத்திருப்பானுங்க, எவ்வளவு ட்வீட் ஃபயர் விட்டு இருப்பானுங்க, விஜயே எவ்வளவு ட்வீட் போட்டு இருப்பாரு. இப்ப டெல்லின்னு போது சிபிஐன்னு போது ரெண்டுத்தையும் மூடிக்கின்னு தான் உட்கார்ந்து இருக்க முடியும். ஆனா இவங்கதான் சிபிஐ, எங்க ஒன்னே ஒன்று தெரிஞ்சுங்க, சிபிஐ யாரு கேட்டா? தமிழக அரசா கேட்டுச்சு, இவங்களாதான் கேட்டாங்க. தவளை தன் வாயால் கெடும். தமிழ்நாடு அரசாட்சி சரி பாவம் பார்த்து விட்டுருக்கோம், பட் இவங்க போய் சிக்கிட்டு இருக்கிறது டெல்லி முதலை கிட்ட. சோ கண்டிப்பா சார்ஜ் ஷீட்ல வந்து இவர் பேர் வரப்போகுது, அஸ் அக்யூஸ்ட் சேர்க்கதான் போறாங்க. இன்னொன்னு எங்க கேஸ் முடியும் போது அது எப்படி வேணாலும் டைவர்ட் ஆகுங்க. உங்களுக்கே தெரியும், சார்ஜ் ஷீட் எடுத்துன்னு போய் கோர்ட்ல சப்மிட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா ட்ரையல்னு ஒண்ணு நடக்கும். இந்த போட்டு இருக்கிற விட்னஸ் எல்லாம் வந்து நாளைக்கு ஹாஸ்டல் விட்னஸா மாற வாய்ப்பு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் மதியழகன் வந்து சொல்லியிருக்கலாம், சார் நான் விஜய்க்கு போன் போட்டுனே இருந்தேன் சார், ஃபாஸ்டா வாங்கன்னு சொன்னேன், ஆனா விஜய் தான் இருப்பா, கிரௌடு இன்னும் கொஞ்சம் சேர்த்தப்பா அப்பதான் கெத்தா இருக்கும்னு சொன்னாரு அப்படின்ட்டு ஸ்டேட்மெண்ட்ல இங்க சொல்லியிருப்பாரு. பட் நாளைக்கு கோர்ட்ல ஏறும் போது, ட்ரையல்ல ஏறும் போது எந்த விட்னஸ் ஆகுது, மதியழகன் மட்டும் கிடையாது, அவங்க கிட்டத்தட்ட 40-50 விட்னஸ் போடுவாங்க. இந்த விட்னஸ்கள்லாம் நாளைக்கு இல்ல சார் விஜய் எந்த தப்பும் பண்ணல, எங்களுக்கு தெரியாது சார், நான் இப்படி சொல்லவே இல்லை சார், ஐயோ நான் விஜய் பத்தி தப்பாவே சொல்ல சார் பெல்ட்டி அடிச்சாங்கன்னா எஸ் ஆப்வியஸ்லி கேஸ் நிக்காது, அவர் விடுதலை ஆகிறதுக்கு வாய்ப்பு தான் நிறைய இருக்கு. ஏன்னா எல்லா சாட்சிகளையும் ஆல்ரெடி விலைக்கு வாங்கியாச்சு. யாரு இவருக்கு எதிராக சாட்சி சொல்லுவா? ஏங்க ஒரு கொலை பண்ணவனே கொலைய நேர்ல பாக்குறான்னு வச்சுக்கோங்க, அவன் அந்த நேரத்துக்கு அந்த ஆத்திரத்துக்கு கொலையை பார்த்த ஆத்திரத்துல வந்து சார் நான் சாட்சி சொல்றேன் சார், இவன் தான் சார் கொலை பண்ணான் அப்படின்ட்டு சார்ஜ் ஷீட்ல போட்டு அவனோட ஸ்டேட்மெண்ட்ல எழுதுவாங்க. பட் 2-3 வருஷம் அப்புறமா கோர்ட்டுக்கு கேஸ் வரும்போது ஐயோ இந்த கொலைக்காரனை எதிர்த்து நம்ம சாட்சி சொல்லுறதா, வேணாடா எப்பா ஆள விடுங்க சார், சார் அவன் கொலை பண்ணதை நான் பார்க்கவே இல்லை சார் அப்படின்ட்டு பெல்ட்டி அடிச்சிருவாங்க. சோ அந்த மாதிரி பெல்ட்டி அடிக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. பட் இருந்தாலும் நீ உங்களுக்கு வந்து தண்டனையே கிடைச்சாலும் சரி கிடைக்காவிட்டாலும் சரி 100% இந்த சம்பவத்திற்கு பொறுப்பேற்க வேண்டிய ஒரே ஜீவன் அந்த மதியழகனோ, புசி ஆனந்தோ, நிர்மல்குமாரோ யாரும் கிடையாது, உங்கள் விஜய்.